ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்போம். அதுவும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்களாவும் இருப்போம். அவங்களுக்கான ஒரு 3 டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பென் மாடல்லையும் போடுவாங்க, அல்லது நார்மல் பார்த்தீங்கன்னா சிரிஞ்ச் மாடல்லையும் அந்த மாதிரியும் போடுவாங்க. இந்த மாதிரி எப்போ இன்சுலின் எந்த மாதிரி போட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கதவு சைடு வச்சுக்கோங்க, உள்ள ஃப்ரீசரில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதீங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் இதை எடுத்து வெளியில் வச்சு நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இதை இன்ஜெக்ட் பண்ணணும். இல்லாட்டி நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீடில் இருக்கு இல்லையா, இதை வந்து 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். இல்லை சிரிஞ்ச் மாடல் போடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் அப்படி தான் 3 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த நீடில் சேஞ்ச் பண்ணிடணும். இல்லாட்டி நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3 என்னன்னாக்கா, இன்சுலின் போட்டு டைமிங்ஸ்க்கு ஃபுட் இன்டேக் பண்ணுறது தான். சில பேருக்கு சில மெடிசன் வந்து போட்டு ½ அன் ஹவரில் சாப்பிடணும், சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.